ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி நான் லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன லன்ச் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் காட்டுறேன். சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் வந்து உலைக்கி தண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அரிசியில் உள்ள அந்த வேஸ்டேஜ் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம உலை தண்ணி கொதிச்சோன்னா அதில் அரிசி போட்டுக்கலாம். இப்போ வந்து வெயிலாக இருக்கிறனால சீக்கிரமாக அரிசி வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ஆயிரும். அதுக்கு வந்து இன்றைக்கி சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காலையிலேயே இட்லிக்கு மாவு ஆட்டி வச்சனால நைட்டுக்கு வந்து இட்லி தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சாம்பார் வச்சுட்டா இப்போவுமே சாப்பிட்டுக்கலாம், நைட்டுமே சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து சொரக்காய் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வைக்கிறேன். சொரக்காவும் பருப்புமே நல்லா குக்கரில் வாஷ் பண்ணி போட்டுட்டு தேவையான தண்ணி வச்சுட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா வேக வச்சிடணும். 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம். அது கூட வந்து கொஞ்சமாக கார்லிக் வந்து அந்த தோலை நீக்கிட்டு அதில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே போட்டு 2 விசில் வச்சிட வேண்டியதான். சைடில் வந்து பாத்திரம் நிறைய ஆயிடுச்சு. சரி, பாத்திரமும் நான் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே லஞ்சுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு இடையில வந்து என்னோடய பாப்பா வேறு ஓடி வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் வேகணும். சரி, அதுக்குள்ளேயே வெங்காயம்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு குழம்புமே தாளித்து விட்டுட்டேன். இது ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, அது கூட வந்து கொஞ்சமாக கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், இது 3 போட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்சோன்னே வெங்காயம், பச்சை மிளகா, அது கூட வந்து கறி லீஃப், இது போட்டு நல்லா வணக்கினோன்னே ஒரு 3 தக்காளி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் போட்டு நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் இருக்க இந்த சாம்பார் தூள் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சதை வந்து அதில் போட்டுற வேண்டியதான், ஊற்றிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சாம்பார் வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்க வேண்டியதான். அந்த சைடில் வந்து சாப்பாடுமே வெந்துருச்சு. சாப்பாடுமே வடித்து விட்டுட்டேன். சரி, சைடிஷ்க்கு வந்து சின்ன சோயா இருந்தது. சரி, இதே ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சேன். தவாவில் வந்து ஆயிலு, கொஞ்சமாக ஆனியனு, கறி லீஃபு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது 3மே நல்லா எண்ணெயில் வந்து வணக்கினதுக்கப்புறமா அந்த சோயா ஊற வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டுட்டு சில்லி சிக்கன் மசாலா போட்டு பிரட்டிட வேண்டியதா. சூப்பராக இருக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டோட லஞ்சு. நீங்களாம் என்ன